வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து என்ன லெசன் பார்க்க போறோம் அப்படின்னா, வெப்சைட் டிசைனிங். அதாவது ஹோம் பேஜ் இருக்குல்ல, வெப்சைட்டுடைய ஹோம் பேஜ் வந்து பேசிக் டிசைன்ஸ் நம்ம பண்ண போறோம். அது இல்லாம கஸ்டமைஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இந்த லெசன்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா பேஜஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண போறது கிடையாது. மெயினா ஹோம் பேஜ் வந்து கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ஹோம் பேஜ் நமக்கு தகுந்த மாதிரி கிரியேட்டிவா வந்து பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா? உங்களுடைய கிரியேட்டிவிட்டிஸை பொறுத்து, உங்களுடைய நாலேஜை பொறுத்து, தென் உங்களுடைய கிரியேட்டிவிட்டிஸ் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி நீங்க உங்களுடைய இதை வச்சு நீங்க வந்து டேலண்ட்டை உருவாக்கி நீங்க வந்து அந்த கம்ப்ளீட் ஹோம் பேஜ் நீங்க வந்து டிசைன் பண்ணலாம். ஓகேங்களா? இது வந்து பேசிக் ஐடியாஸ் நான் கொடுத்துறேன், எப்படி டிசைன் பண்ணணும், என்ன ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது. சரியா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஹோம் பேஜ், அதாவது வேர்ட்பிரஸ் உடைய டேஷ்போர்டோட ஹோம் பேஜ். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா மெயினா எலிமெண்டர்ல தான் நம்ம வந்து வெப்சைட் டிசைன் அப்படிங்கிறது பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த டேஷ்போர்ட்ல எதுவும் பண்ண முடியாது. ஸோ எலிமெண்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பிளகின். ஸோ அந்த பிளகின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி பிளகினுக்குன்னு தனியாக வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அது பார்க்காதவங்க போய் பாருங்க. சரிங்களா? ஸோ அதை ஆட் பண்ணால் தான் வெப்சைட் டிசைன் அப்படிங்கிறது நம்ம பண்ண முடியும். என்னென்ன எலிமெண்டர் இருக்குது அப்படிங்கிறதும் நான் வந்து அதிலேயே சொல்லியிருக்கேன். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலிமெண்டர் அப்படிங்கிறது சொல்லலாம். எலிமெண்டர் அப்படிங்கிறது ரெண்டு வகையில் நம்ம வந்து உள்ளே போகலாம். அதாவது ஃபர்ஸ்ட் இந்த டேஷ்போர்ட்லேருந்து போகலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்டுடைய ஹோம் பேஜ்லேருந்து டேரெக்டாக போகலாம். ஓகேங்களா? ஸோ ஒன் செக். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்டுடைய ஹோம் பேஜ். கரெக்டாக? ஸோ அந்த ஹோம் பேஜுக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாகின் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ஹோம் பேஜுக்கு மேலே இந்த மாதிரி டேஷ்போர்டாக இருக்கட்டும், எடிட்டாக இருக்கட்டும், எடிட் வித் எலிமெண்டரி இந்த மாதிரி மேலே ஒரு டாப் பார் ஓப்பன் ஆகும். அப்படின்னா லாகின் பண்ணிட்டு டேரெக்டாக நீங்கள் எங்கேயும் நீங்கள் வரலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் வித் எலிமெண்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் நான் போகிறேன். அதில் சைட் செட்டிங். ஓகே? ஸோ இந்த எலிமெண்ட்ல தான் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ஹோம் பேஜ் கஸ்டமைஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட்பிரஸ்ல அப்படிங்கிறது கஸ்டமைஸ் பண்ண முடியாது. ஸோ எலிமெண்ட்ல வந்து நம்ம வந்து டிசைன் அப்படிங்கிறது பண்ணணும். சரியா? ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிசைன் பண்ண போற இது ஹோம் பேஜ். ஓகேங்களா? ஸோ ஹோம் பேஜ் நான் ஆல்ரெடி ஒரு நார்மலாக டிசைன் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறது நான் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக நான் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? ஸோ இது ஹோம் பேஜ் இல்லையா? ஸோ நீங்க ஓப்பன் பண்றப்போ இந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ப்ளஸ் பட்டன் தான் இருக்கும். ப்ளஸ் இந்த மாதிரி ஃபோல்டர், அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிரீன் கலர் பட்டன் இந்த மாதிரி தான் இருக்கும். சரியா? ஸோ எம்டியா இருக்கும். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினா இந்த மாதிரி பேஜஸா இருக்கட்டும், இந்த மாதிரி இமேஜஸா இருக்கட்டும், இந்த மாதிரி டெக்ஸ்டா இருக்கட்டும், எல்லாம் ஒன் பை ஒன்னா நம்ம வந்து பண்ணணும். ஓகே? ப்ராக்டிக்கலா நம்ம வந்து பண்ணணும். சரியா? ஸோ எல்லாமே மேனுவல் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. டிராக் அண்ட் ட்ராப் தான் எல்லாமே. அப்படியே எடுத்துட்டு அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இதுல வந்து பிளஸ் பட்டன் அப்படிங்கிறது நான் பிரஸ் பண்றேன். ஸோ பிளஸ் பட்டன் நான் பிரஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கேட்குது. அதாவது செலக்ட் யுவர் ஸ்ட்ரக்சர். அதாவது 1 பேஜ் வேணுங்களா, இல்லை 2 பேஜ் வேணுமா, இல்லை 3 இல்லை 4 இல்லை இந்த மாதிரி பேஜ் வேணுமா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் அவங்களே கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 4 பேஜ். ஓகேவா? ஸோ இது வந்து 4 இமேஜஸ் இருக்கு, 4 ஸ்ட்ரக்சர் இருக்கு. கரெக்டா? ஸோ 4 ஸ்ட்ரக்சர் வந்து ஆல்ரெடி இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இது நான் கிளிக் பண்றேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 4 ப்ளஸ் பட்டன் வந்திருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ப்ரெஸ் பண்ணி 4 செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, கிளிக் பண்ணேன். கரெக்ட்டா? ஸோ அந்த 4 செக்ஷன் இது தனியா வந்திருக்கு. கரெக்ட்டா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இமேஜ் வந்து இந்த மாரி இமேஜஸ் எல்லாமே வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ எப்படி இது வந்து பார்த்தீங்கன்னா, பிளஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில கிளிக் பண்ணுங்க. இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன்ஸ் நெறைய இருக்கு. சைட்ல தெரியுதா? ஸோ இந்த சைட்ல என்னென்ன வேணுமோ, டெக்ஸ்ட் வேணுமா? இல்ல இமேஜ் வேணுமா? இல்ல வீடியோ வேணுமா? இல்ல யூடியூப் வீடியோ வேணுமா? ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன்ஸ் அவங்களே குடுக்குறாங்க. நம்ம வந்து ரொம்ப சிம்பிளா இந்த மாதிரி இமேஜ் வேணும்னா இமேஜ் அப்படிங்கிற விஷயத்துல டிராக் அண்ட் டிராப் இது எடுத்து அப்படியே இங்க வந்து பிளேஸ் பண்ணணும். சிம்பிள். ஸோ அதே மாதிரி இங்க ஒரு இமேஜ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டிராக் அண்ட் பிளேஸ். ஓகேவா? ஸோ அதுக்கு ஒரு ப்ளஸ் கிளிக் பண்ணி சேம் அதே மாதிரி நான் ப்ரெஸ் பண்றேன். ஓகேவா? ஸோ தென் கிளிக் இமேஜ் பிளேஸ். அவ்வளோதான். இந்த மாதிரி இமேஜஸ் வந்து நான் எப்படி கிரியேட் பண்ணேன், எதில் கிரியேட் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேன்வா. ஓகேவா? ஸோ கேன்வால தான் நான் வந்து இமேஜ் அப்படிங்கிறது நான் ரெடி பண்ணேன். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா கூகுள்லேருந்து அப்படியே டவுன்லோட் பண்ணி உங்களோட இமேஜாக போட்டுறாதீங்க. காப்பிரைட் இஷ்யூஸ் நிறைய வரும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் அப்படிங்கிறது இந்த வெப்சைட்டாக இருக்கட்டும், இல்லை நம்மளுக்கு கண்டென்ட்டாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸ் அப்படிங்கிறது யூனிக்காக தான் இருக்கணும். கண்டிப்பாக கண்டென்ட்டை தாண்டி யூனிக்னஸ் அப்படிங்கிறது இமேஜ்லேயும் நமக்கு வந்து மஸ்ட். சரியா? ஸோ இந்த மாதிரி இமேஜஸ் எல்லாமே கேன்வாலே இருக்கு. நம்ம வந்து கேன்வால இருந்து நான் வந்து எடிட் பண்ணி நான் இதில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கினேன். ஓகேவா? ஸோ இப்போ இமேஜ் ஆட் பண்ணணும் அப்படியே ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த மாதிரி இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் போயிட்டு ஆப்ஷன்ஸ் இதிலே காட்டும். ஸோ சூஸ் அன் இமேஜ் இருக்கா? சூஸ் இமேஜ் கொடுத்து உங்களோட ஃபைல் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் எது வேணால் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே? ஸோ இப்போ நான் ஆட் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் ஒரு சாம்பிள் இமேஜ் தான். ஓகேவா? ஸோ என்னோட பிசிலேருந்து டேரெக்டாக எடுத்து நான் இமேஜ் அப்படிங்கிறத நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா?
ஸோ இதில் கொஞ்சம் லோட் ஆகிடுது. ஸோ அப்லோட் ஆனோன்னு ஃபினிஷ் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் இருக்குது. ஸோ ஜஸ்ட் இன்சர்ட் மீடியா அப்படின்னு கொடுக்குறேன். வந்துச்சா? ஸோ உங்களுடைய சைஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கஸ்டமைஸும் நம்ம பண்ணலாம். அதாவது இப்போ பெருசாக வேணுமா, பெருசாக சின்னதாக வேணுமா, சின்னதாக. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கஸ்டமைஸ் அப்படிங்கிறது நம்ம பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ இமேஜஸ் வந்து நான் கேன்வாலேருந்து டவுன்லோட் பண்ணி சொன்னேன் இல்லையா? ஸோ கேன்வாவில் ஆல்ரெடி இமேஜஸ் அப்படிங்கிறது நான் வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ 4 இமேஜும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருந்தேன். சரியா? ஸோ சேம் அதே மாதிரி 4த்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸ் அப்படிங்கிறது நம்ம மஸ்ட். சரியா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து டைட்டில் இருக்கு, டாப் செல்லிங் அப்படிங்கிறது டைட்டில் இருக்கு. ஸோ எப்படி இமேஜ் ஆட் பண்ணணும், அதாவது டெக்ஸ்ட் எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். சேம் அதே ப்ளஸ்க்கு வாங்க, கிளிக் பண்ணுங்க, சிங்கிள். ஓகே, சிங்கிள் பேஜ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணுறேன். இதில் ஹெட்லைன்ஸ், சிம்பிள், அவ்வளோதான். இப்போ வந்து இமேஜ் டெக்ஸ்ட் வந்து எடிட் பண்ணணும். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஓகே, ஸோ இதில் வந்து சென்டரில் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே அது இப்போ ஒரு லெஃப்ட் கார்னரில் இருக்கு இல்லையா? ஸோ அதில் வந்து சென்டரில் கொண்டு வரணும் அப்படின்னா சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதோட ஹெட்லைன்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபாண்ட்டாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம். அது இல்லாமல் இன்சர்ட் லிங்க்கும் நம்ம வந்து கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட் பண்ணிச்சு. இப்போ மேலே வந்து கொண்டு போனோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், அது ட்ராக் தான். இந்த மாதிரி மூவ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா மேலே டாப் போயிடும். ஓகே, ஸோ இதில் வந்து ஃபாண்டோட கலரும் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபாண்ட் கலர் பிளாக் கலரில் இருக்குது. ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி எல்லோ இல்லை ரெட்டோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, உங்களுடைய கஸ்டமைஸ் எப்படி, உங்களுடைய கிரியேட்டிவிட்டிஸ் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டோ இல்லை கலரும் நீங்கள் தாராளமாக மாற்றலாம். ஓகே, ரொம்ப சிம்பிள். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இமேஜ் நான் நாலுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா வீடியோ லென்த் ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி, ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இமேஜஸும் வந்து பார்த்தீங்கன்னா கேன்வால தான் எடிட் பண்ணேன். ஓகேவா? ஸோ கேன்வா தான் எல்லாமே வந்து கேன்வா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் இஷ்யூஸ் வராது உங்களுக்கு. ஸோ டேரெக்டாக நீங்கள் கூகுள்லேருந்து கூகுள்லேருந்து அப்படியே டவுன்லோட் பண்ணி நீங்கள் அங்கே இதில் ஆட் பண்ணீங்க அப்படின்னா காப்பிரைட் இஷ்யூஸ் அப்படிங்கிறது வரும். ஸோ இமேஜஸ் அப்படிங்கிறது கேன்வால தான் நீங்கள் எடிட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணலாம் நம்ம. ஸோ இப்போ 2 செக்ஷன் ஆட் பண்ணுறேன். ஸோ 2 செக்ஷன் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஹெட்லைன்ஸு இல்லை கண்டென்ட் அந்த மாதிரி கூட நம்ம வந்து ஆட் பண்ணலாம். ஓகே, சேம் அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி டெக்ஸ்ட் கொடுக்குறேன். தென் அதுக்கப்புறம் இதில் ப்ரெஸ் பண்ணி இமேஜஸ், இல்லை இமேஜஸோ இல்லை வீடியோ எது வேணால் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நான் 3 கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து வீடியோ ஆட் பண்ணுறத கூட ஆட் பண்ணலாம். ஸோ டெஸ்டிமோனியலோ இல்லை உங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து உங்களுடைய நீட்ஸ்க்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த ப்ராடக்டோட இமேஜஸ், அதாவது வீடியோஸாக இருக்கட்டும், இமேஜஸாக இருக்கட்டும், அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணலாம். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபோடைய எனேபிள் பண்ணலாம். ஸோ லிங்க் இருக்குது பாருங்க, இங்கே வந்து லிங்க் ஆப்ஷனும் நம்ம வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யூடியூபோட டைரக்ட் லிங்க்கும் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணலாம். இங்கே அதாவது எம்பெட் பண்ணலாம், இல்லை பேஸ்ட் பண்ணலாம், இது வேணால் பண்ணலாம். ஸோ எம்பெட் ஆப்ஷன் இதில் இல்லை, நீங்கள் டேரெக்டாக லிங்கே நீங்கள் வந்து இதில் பேஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ சேம் அதே மாதிரி உங்களுக்கு தகுந்த மாதிரி எப்படி பண்ணணுமோ பண்ணிடலாம். இதில் வந்து பக்கத்தில் இமேஜோ இல்லை கண்டென்ட்டோ இல்லை பேராகிராஃபோ இல்லை டெக்ஸ்ட் எடிட்டரோ வேறு எதாவது ஆட் பண்ணிடலாம். இப்போ வேறு ஆப்ஷன்ஸ் நம்ம இதில் ஆட் பண்ணி பார்ப்போம். ஸோ ரேட்டிங் கூட நம்ம வந்து ஆட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் பட்டன் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ வேறு ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாக் சிம்பிள் இருக்கா, இந்த லாக் சிம்பிள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ வெர்ஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எலிமெண்ட் இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரீல தான் நம்ம வந்து பிளகின்ஸ் அப்படிங்கிறத ஆட் பண்ணோம். ப்ரோ வெர்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அது பெய்டு வரும். ஸோ இனிஷியலாக பெய்டுக்கு வந்து இங்கே போக வேண்டாம். ஸோ நம்ம ஃப்ரீலே தாராளமாக பண்ணலாம். ஃப்ரீலே ரொம்ப கஸ்டமைஸாக நமக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம். ஓகேவா? ஸோ வேறு ஏதாவது ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஜஸ்ட் மினிட். ஸோ இதில் இமேஜஸ் க்ரௌசலும் ஆட் பண்ணலாம். ஸோ இமேஜஸ் வந்து ஸ்லைடு மாரி வரும் பார்த்துருக்கீங்களா? ஸோ ஸ்லைடுமான இமேஜஸும் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணலாம். ஸோ வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஸோ சோஷியல் ஐகான்ஸும் நம்ம டேரெக்டாக ஹோம் பேஜ்லேயும் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இமேஜ் பாக்ஸும் நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ப்ரோ வெர்ஷனில் தான் வரும். ஸோ ஜென்ரல்லே நம்ம பார்ப்போம். ஸ்டார் ரேட்டிங்
ஓகே, உங்களுடைய ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டிங் ஏதாவது வேணும் அப்படின்னா இந்த ரேட்டிங்கை நம்ம வந்து ஈஸியாக நம்ம கொடுக்கலாம். இப்போ ரேட்டிங்கோடைய ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 5 இருக்கு, அவுட் ஆஃப் 10 கூட நம்ம கொடுக்கலாம். ஸோ இதில் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை 3.5 அப்படின்னு கொடுக்குறேன். 3.5. ஸோ 3.5 கொடுக்குறதுனால பார்த்தீங்கன்னா இந்த 3 + 5 வந்துச்சா. ஸோ சேம் அதே மாதிரி 5.5 கொடுத்தாலும் அந்த மாதிரி ரேட்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 5.5 அவுட் ஆஃப் 10, அவுட் ஆஃப் 5 அந்த மாதிரி நம்ம ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் விசிபிலிட்டிஸ் நிறைய வரும். ஸோ ரேட்டிங் இருக்குது அப்படின்னா டாப் ரேட்டிங்ஸ் இந்த மாதிரியும் நிறைய ஆட் பண்ணலாம். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுலேயே வந்து நான் ஆட் பண்ணுறேன் டெக்ஸ்ட்டு. ஸோ இது உங்களுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் அப்படிங்கிறது பண்ணணும். ஓகே, ஸோ உங்களுக்கு எப்படி டிசைன் ரெடி பண்ணணும், உங்களுடைய வீடியோ ஆட் பண்ணணும், உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் அப்படிங்கிறது நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2-3 வாட்டி கஸ்டமைஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கே ஆப்ஷன்ஸ் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ மோஸ்ட் வியூ இந்த மாதிரி ரேட்டிங், இமேஜஸ், வீடியோஸ் அந்த மாதிரி நீங்கள் எது வேணால் ஆட் பண்ணலாம். ஸோ சேம் அதே மாதிரி ஆட் பண்ணிட்டு அப்டேட் கொடுங்க, அப்போ தான் வந்து அப்டேட் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் அப்படிங்கிறது மெயினாக எல்லா சேஞ்சஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் அப்படிங்கிறது பண்ணுங்க, மறக்காம பண்ணுங்க, இல்லைன்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து வந்துடும். ஸோ வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதுக்குன்னு தனி சைடு பாரும் நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்கு. ஐகான்ஸ் வேணும்னா ஐகான் பாக்ஸ் கூட நம்ம வந்து ஆட் பண்ணலாம். ஸோ ஏதாவது ஐகான் இருக்கு உங்ககிட்ட, லோகோ மாதிரி இருக்கு, இல்லை வேற ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஐகான்ஸ் உங்களுக்குன்னு ஒரு யூனிக்காக ஒரு ஐகான் இருக்கு அப்படின்னா அதுவும் நீங்கள் ஆட் பண்ணலாம், ஒரு ரிவ்யூ மாதிரி. ஓகேங்களா, இப்போ சில பேரோட ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ப்ராடக்ட் இருக்கும், அந்த டிஜிட்டல் ப்ராடக்ட்டுடைய டெஸ்டிமோனியலுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூஸ் இருக்கும். ஸோ அந்த ரிவ்யூஸோட ஐகான்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ சேம் அதே மாதிரி தான் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நமக்கு தகுந்த மாதிரி இமேஜஸ் அப்படிங்கிறது கேன்வால ரெடி பண்ணி இதில் ஆட் பண்ணலாம். சிம்பிள். ஸோ ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ஸோ எலிமெண்டரில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ராக் அண்ட் ட்ராப், ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி அண்ட் ஈஸியாக இருக்கும் எடிட் பண்ணுறதுக்கு, ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்காது. சரியா? ஸோ இது எல்லாமே உங்களுடைய கிரியேட்டிவிட்டிஸை பொறுத்து. ஓகே, ப்ராசஸ் பார் நம்ம ஆட் பண்ணி பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டிங்கோடைய ரிவ்யூஸ் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதில் பெர்சன்டேஜ் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ரேட்டிங்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி காட்டலாம். ஓகே, ஸோ ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அவங்களே, வெப்சைட் டிசைனிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ரேட்டிங்காக இருக்கட்டும், அதெல்லாம் எல்லாமே ஒரே ஸ்ட்ரக்சர்லேயே வந்துடும். இப்போ நான் 3 ஆட் பண்ணி காட்டுறேன். பேபால் பட்டன் கூட இருக்கு. ஸோ இன்கேஸ் நீங்கள் உங்களுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா பேபாலில் இருக்கு, பேமெண்ட் கேட்வே பேபாலில் பண்ணுறீங்க அப்படின்னா கூட ஆப்ஷன்ஸ் இதுலேயும் இருக்கு. ரேசர் பே, இன்ஸ்டா மூஜ் எல்லாம் வராது. ஈவன் லொகேஷன் கூட ஆட் பண்ணலாம். ஒரு சில பேருக்கு ஃபுட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா லொகேஷன்ஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க. உங்களோட ஒரு சில வெப்சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா மை பிஸ்னஸ் லொகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மை பிஸ்னஸ் லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வெப்சைட் டிசைனிங் பண்ணுறப்போ லொகேஷன் அப்படிங்கிறது மஸ்ட்டாக தேவைப்படும். ஓகே, ஸோ அதனால் லொகேஷன்ஸும் ஆட் பண்ணலாம். ஓகே, சேம் அதே தான் வருது. இந்த மாதிரி கவுண்ட் டவுனாக இருக்கட்டும், இல்லை ரிவ்யூஸோட ரேட்டிங்காக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோ வெர்ஷன்லாம் வரும். சரியா? டேபிள் கண்டென்ட், ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ வெர்ஷனில் தான் வரும். ஸோ கவுண்டர் ஆட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, கூல் கவுண்ட். ஸோ கவுண்ட் கூட இருக்கு. ஸோ இந்த மாதிரி கவுண்ட்ஸ் கூட நம்ம வந்து வைக்கலாம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இதிலே சர்ச் பண்ணலாம். கவுண்ட் அப்படின்னா சர்ச் பண்ணால் கூட வந்துடும். ஓகே, ஸோ கவுண்ட் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ இந்த கவுண்ட் டவுன் அப்படிங்கிறது செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, கவுண்ட் டவுன் ப்ரோ வெர்ஷனில் தான் இருக்குது. ஸோ இந்த கவுண்டர் அப்படிங்கிறது போட்டுருவோம். ஸோ நம்ம மினிமலாக நம்ம வந்து எண்டிங் 1000 கூட நம்ம செக் பண்ணலாம். ஸோ 1000 போட்டால் கூட 1000 வரைக்கும் போயிட்டே இருக்கும்.
ஓகே. சரி, சேம் இதே மாதிரி 10,000 நம்ம வந்து வைக்கலாம். ஓகே. ஸோ கவுண்ட் டவுன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸும் ஆட் பண்ணியாச்சு, மெனுஸும் ஆட் பண்ணணும், டெஸ்டிமோனியல் செக் பண்ணிக்கணும். ஸோ ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிமோனியல், அதாவது உங்களுக்கு வந்து டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் இருக்கும், இல்லை அஃபிலியேட் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிமோனியல் ரிவ்யூ மாதிரி கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ ஸ்டூடெண்டோட ரிவ்யூவாக இருக்கட்டும், இல்லை கஸ்டமருடைய ரிவ்யூவாக இருக்கட்டும், அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிமோனியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே எடிட் பண்ணி கொடுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ப்ராடக்ட், மஸ்ட் பை, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து ரிவ்யூ சொல்ற மாதிரி நம்ம வந்து தாராளமாக கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இல்லையே கொடுக்கலாம். அது இல்லாமல் இமேஜஸும் ஆட் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேமும் சேஞ்ச் பண்ணலாம். ஓகேவா? ஸோ கஸ்டமர் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். சிம்பிள். ஸோ அதுக்கப்புறம் இமேஜ் ஆட் பண்ணா கூட இமேஜ் ஆட் பண்ணலாம். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. சரியா? ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் அப்படிங்கிறது பண்ணலாம். ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைன்ஸ், அதாவது இந்த மாதிரி ஹெட்லைன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் உங்களுக்கு ஹெட்லைன்ஸ் இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைன்ஸ், அதுக்கப்புறம் இமேஜ், பாப்புலர் ப்ராடக்ட், இல்லை பெஸ்ட் செல்லர், டாப் டாப் செல்லிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராடக்ட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கலாம். ஹெட்லைன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லென்த்தியாக கொடுத்துறாதீங்க. இந்த மாதிரி ஷார்ட்டாக 2 வேர்ட்ஸ் இல்லை மேக்ஸிமம் 3 வேர்ட்ஸ். ஓகே. ஸோ இந்த மாதிரி பெஸ்ட் செல்லர் அப்படிங்கிறது 2 வேர்ட்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி 3 வேர்ட்ஸ்க்குள்ளே சுருக்கி நீங்கள் வந்து இந்த மாதிரி கொடுக்கலாம். பெஸ்ட் செல்லராக இருக்கட்டும், டாப் செல்லிங்காக இருக்கட்டும், மோஸ்ட் வியூவாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகே. ஸோ சைஸஸும் நம்ம மாற்றலாம். ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். சைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா H1 இருக்கலாம், H2 கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஃபாண்ட் சைஸை மாற்றலாம், லார்ஜாக மாற்றலாம். லார்ஜ் கொடுக்குறேன். ஸோ இதிலே எக்ஸல், டபுள் எக்ஸலாக கொடுக்குறேன். கலரும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ ஸ்டைல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கலர். ஸோ ஸ்டைல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கலர் சேஞ்சஸ்க்கு எல்லாமே இதுலேயே இருக்கும். ஓகே. டெக்ஸ்ட் கலர், அதுக்கப்புறம் டைப்போகிராஃபி கலர். டைப்போகிராஃபி கலர்னா இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுறப்போ ஒரு கலர் வரும். டெக்ஸ்ட் ஸ்ட்ரோக். இப்போ தெரியுதா டிஃப்ரெண்ட்டு? ஷேடோ வேணும்னா ஷேடோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ அட்வான்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா சேம் வந்து அட்வான்ஸ் இந்த கேப் மெஷர் பண்ணலாம். ஓகே. ஸோ கேப் இந்த சென்ஸ் மேலே இருக்கிற டாப்ல சேஞ்சஸ் பண்ணலாம். இந்த மாதிரி மைனஸ் பண்ணி ப்ளஸ் பண்ணலாம். ஸோ பேடிங்ஸ் இருக்கு. ஸோ பேடிங்ஸ் இருந்தாலும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெக்ஸ்ட்டுக்கு உள்ளே நிறைய டிஃப்ரெண்ட் இந்த மாதிரி வரும் லென்த்தியா. ஓகே. ஸோ அது வந்து இதுலேயே நம்ம பண்ணலாம். பேக்ரவுண்ட் கலரும் மாற்றலாம், மாஸ்க்கும் போடலாம். தென் அதுக்கப்புறம் வந்து அட்ரிபியூட்ஸ்லாம் இருக்கு. மோஷன் எஃபெக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ வெர்ஷனில் தான் வரும். ஓகே. இருக்கு இதுலயே. ஸோ இந்த மாதிரி ஸ்லைடு மாதிரி வருது பாருங்க, மோஷன் எஃபெக்ட்ஸ் கீழேருந்து வருது. ஸோ அது இமேஜ் ஓப்பன் பண்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஹோம் பேஜ் ஓப்பன் பண்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லைடா வரும். பார்டர் கலரும் நம்ம வந்து ஈஸியாக தனியாக அதுக்குன்னு கொடுக்குறதுனா கொடுக்கலாம். ஸோ எல்லாமே இது உங்களுடைய கிரியேட்டிவிட்டிஸ், உங்களுடைய எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டெப்த்தாக நீங்கள் போறீங்க, இன்டெப்த்தாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு சேஞ்சஸ் அப்படிங்கிறது மாறும். ஸோ ஹோம் பேஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பேசிக்காக இருந்தாலே போதும். பட் அதை தாண்டி கொஞ்சம் கொஞ்சம் நல்ல யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், மொபைல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். ஓகே. ஸோ அதுதான் மெயின். ஸோ ஹோம் பேஜ் அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு நல்லா இருந்தாலும் பட் ரொம்ப சிம்பிளாக இருந்தால் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். சிம்பிளாக இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா சைட் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக டைம் எடுத்துக்காது. ஓகே. ஸ்லோ ஆகாது. அந்த மாதிரி ரொம்ப ஸ்பீடாக கிளிக் பண்ணுறப்போ ஸ்பீடாக ஓப்பன் ஆகும். அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஹோம் பேஜ் சிம்பிளாக இருந்தாலும் பெஸ்ட்டாக கொடுங்க. இந்த மாதிரி வந்து பேசிக்காக இருந்தாலே போதும். ஓகேவா? ஸோ அதை தாண்டி உங்களோட கிரியேட்டிவிட்டிஸ் நிறைய ஆட் பண்ணலாம், ஆட் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3 to 4 பேஜஸ் அப்படிங்கிறது மஸ்ட். சரியா? 3 பேஜஸ் பெஸ்ட்டாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு பார்த்து. ஓகே. ஸோ மோஷன் எஃபெக்ட்ஸ் போகிறதா தான் நீங்கள் போடலாம். ஓகேவா? ஸோ
அது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் மோஷன் எஃபெக்ட்ஸ். ஸோ அவ்வளோதான், இதுக்கு மேலே எதுவுமே கிடையாது, ரொம்ப சிம்பிள். ஸோ ஹோம் பேஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாமே பண்ண முடியும். சரியா? தேங்க்யூ.